எழில் ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, அமிர்தா கிட்ட என்ன கேட்டீங்க? ஆக்யா சொல்றாங்க, நான் பேசிட்டேன்டா. நீ பேசிட்டமா, நான் பேச வேண்டாமா? குழந்தை விஷயமா என்ன பேசுனீங்க பாட்டி? அவளுக்காண்டி என்கிட்ட சண்டைக்கு வரியாடா எழிலு? குழந்தை வேணும் வேண்டாங்கிற முடிவை நானும் அமிர்தாவும் தான் எடுக்கணும் பாட்டி. அதுல நீங்க தலையிடக்கூடாது. நான் இந்த வீட்டுல இருக்கலாம்னா அமிர்தாவும் இந்த வீட்டுல இருக்கலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பாட்டி. என்னென்னமோ எழில் கிட்ட அமிர்தா சொல்லி வச்சிருக்கா. நான் இத சும்மா விட மாட்டேன். அமிர்தா, ராமமூர்த்தி சொல்றாரு, அவன் தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. அப்பனா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நடந்துக்கணுமா? நான் யாரு? ஈஸ்வரி பாக்யாவை பார்த்து கேக்குறாங்க, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? நான் கரெக்டா தான் ஆத்த வளர்த்திருக்கேன். அதுதான் அவன் பொண்டாட்டி பின்னாடி போறான். இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு அத்த. மாமா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பாலாம் நீ பேசலம்மா, அவ பாசத்துல பேசுறா, அவ்வளவுதான். கோபி ஹோட்டல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 150 வெரைட்டி ரைஸ் தானே தான்னு உங்க இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் ஷெஃப் லீவுன்னு கோபி கிட்ட சொல்றாங்க. வேற அவரு உங்களுக்கு போன் பண்ணாராம், நீங்க எடுக்கலையா? அவர்கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரலையேடா. இங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் சமைக்க சொல்றாரு கோபி. 11:30க்கு டெலிவரி வந்திருக்கியா? புது ஆர்டர் வேற வந்திருக்கு, டெலிவரி பண்ணணும், என்ன பண்றீங்க? உள்ள ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு கைடன்ஸ் இல்லாம பண்ண தெரியாது சார். ராதிகாவுக்கு கோபி போன் பண்றாரு. ராதிகா, நான் பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு போன் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. மேபி நம்ம ஷெஃப் லீவ் போட்டாரு தான் ஷெஃப் கிட்ட ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்னேன். ராதிகா, நீ தான் சமைப்பியே, ரெஸ்டாரண்ட்ல கைட் பண்ண முடியுமா? ஹரி கோபின்னு ராதிகா வச்சிடுறாங்க. ராதிகா கோபிக்கு போன் பண்றாங்க. 12 o'clock லஞ்ச் வந்தே ஆகணும், எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாதீங்க என் கம்பெனிக்கு. பழனிசாமி அந்த லேண்ட் ஓனரை வச்சு பாக்யலட்சுமி ஹோட்டல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. லேண்ட் ஓனர் சொல்றாரு, பார்க்கிங்க்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க கேக்குறப்ப எங்க கிட்ட லேண்ட கொடுத்துடணும்னு சொல்றாரு. கடக எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு பழனிசாமி கேக்குறாரு. லேண்ட் ஓனர் சொல்றாரு 30,000 ரூபான்னு சொல்றாரு. 10,000 ரூபாய் கொடுக்கலாங்க, 30,000 ரூபாய் ரொம்ப அதிகம். பார்க்கிங் கொடுத்தீங்கன்னா நாங்களே சுத்தமா வச்சுப்போம், லட்டு மாதிரி உங்ககிட்டே கொடுத்துருவோங்க லேண்ட. சொல்றீங்க, நான் அந்த இடத்த கொடுக்குறேன் நீங்க சொல்ற வாடகைக்கு. அக்ரிமெண்ட்லாம் நான் வீட்டுல பேசிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு பழனிசாமி அவர் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. பழனிசாமிக்கு எல்லாரும் நன்றின்னு சொல்றாங்க. பழனிசாமி சொல்றாரு, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம் அலமோத போகுதுங்க பாருங்க. கிட்ட அக்ரிமெண்ட் ஃபில் பண்ண உடனே நம்ம கிளீன் பண்ணிட்டு போர்டு வச்சிடணுங்க, அதை மறந்துடாதீங்க. பாக்யலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க. உங்க பையன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காமா, நடந்ததெல்லாம் கோபி சொல்றாங்க அம்மா கிட்ட. அதாவது ஐடியா கொடுங்க மம்மி. நாளை சந்திப்போம். இன்று கியூபாவின் நாணயம் கியூபன் பெசோ. நாளை பார்க்கலாம்.